இரக்கமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் நன்றி. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீராக, தடைகளை மாற்றுவீராக. உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இந்த கூடுகைக்கு விரோதமான தடைகள் மாறுவதாக. அப்பாவுடைய பிரசன்னத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை செஷன், இந்த செய்தி பகுதிகளெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. உங்கள் வல்லமை கிரியை செய்யட்டும். நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீராக. ஆவியானவருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த நாள் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறக்கத்தக்கதாக உம்முடைய பரலோக வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னம் இருதய காயங்களோடு வருகிற பிள்ளைகளுடைய காயங்களை கட்டும்படி, கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவருடைய ஆளுமையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதீ. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதீ. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதீ. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்முடைய தேவனை துதிக்கும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவ நாட்களுக்காக நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல நம்மை காத்த அன்பை எண்ணி அவரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் கூட உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபையாக உலகமெல்லாம் கொரோனா என்ற ஒரு கொடிய பிடியில் சிக்கி தவித்து மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை எவ்வளவோ பெரிதாய் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்கள் நடுவில் உங்கள் வல்லமை, அப்பா உங்கள் அன்பு, உங்கள் பிரசன்னம் அதிகமாய் இன்னும் வெளிப்படும்படி அப்பா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி துதிப்போமா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதிப்பதில்லை. உயிரோடு இருக்கிற நாம் உயிருள்ள ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசு ராஜாவுக்கு அந்த துதியை செலுத்துவோம். ஏன்னா அவர் தான் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி புஸ்தகங்களை திறப்பதற்கு அவர் ஒருவர் தான் பாத்திரமான நபர். அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை நம்ம உயர்த்துவோம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் அவருடைய நாமமே. இந்த பூமியில மனுஷருக்கு ரட்சிப்பை அடைவதற்கு கட்டளையிடப்பட்ட நாமம். அந்த நாமத்தை சொல்லி அப்படியே துதிப்போமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, போன வாரம் முழுமையிலும் நடத்தினீங்களே, இந்த புதிய நாளை ஆசீர்வதிச்சீங்களே, நன்றியப்பா, நன்றி 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 நன்றி. மக்கள், தேசம், ஜனங்கள், அதிகாரிகள், மருத்துவத்துறை எல்லாம் அப்படியே என்ன செய்யலாம் என்று அப்படியே நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவரை அப்படியே உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் இந்த தேசமே பயந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தானே நமக்கு சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து இன்றைக்கு தேசம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அல்லவோ நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை,
நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன சம்பவிக்கும், அடுத்த வாரம் என்ன சம்பவிக்கும்? லாக்டவுன் ஆயிடுச்சே, லாக்டவுன் அறிவிக்கிறாங்களே, இந்தியா முழுமையிலும் ஒரு பயங்கரமான கோர தாண்டவம் நடந்து கொண்டிருக்கிறதே, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி திகைப்போடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், நாதன் இயேசு பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா! நாதன் இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்பும் ஆனால் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்களுடைய எல்லா காரியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். பாடுவீங்களா என்னோடு சேர்ந்து? ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா! யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேடு வரும் முன்னே கூடார மறைவில் ஒளித்து கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர் கரத்தால மூடுகிறவர். நம்ம பாட போகிறோம், கேடு வரும் முன்னே கூடார மறைவில் அவர் மறைத்து ஒளித்து வைத்திடுவார். இந்த கொரோனா எல்லாம் வருது, குடும்பத்தை சார்ந்தவங்க வெளியே போகிறாங்க வர்றாங்க, வீட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் இந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும், ஒரு சின்ன இருமல் சளி வந்தாலும் பயப்படுறீங்க இல்லையா? பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் கேடு வரும் முன்ன கூடார மறைவில் ஒழித்து அவருடைய கரத்தால் அவர் மூடுகிற ஆண்டவர். அவர் வாக்கு பண்ணுகிற தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் இந்த கொடிய கொரோனா பிடியின் நாட்களிலிருந்து உங்கள் குடும்பத்தை அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த பாடலை நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்ல, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்ல. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார்.
கர்த்தருக்காக தினமும் காத்திருப்பேன், புது பலன் பெற்றிடுவேன். ஹல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். அறிக்கை பண்ணி பாடுவோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். பஞ்சகாலத்தில் எலியாவை போஷித்தவர், சாரிபாத் விதவையை போஷித்தவர், நம்மை அவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு பங்கிட்டு மிச்சம் எடுத்த ஆண்டவர் இந்த கொடிதான காலங்களில், இந்த பஞ்சத்தின் காலத்தில், இந்த கொடிய கொள்ளை நோயின் நாட்களில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை போஷிக்க வல்லவர், உங்களை நடத்த வல்லவர். விசுவாசிங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை குறைவாம பாதுகாக்கிற தேவன். பாடுவோமா? ஹல்லேலூயா, thank you Jesus. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் எனக்கோ குறைவில்லை. சொல்லுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் எனக்கோ குறைவில்லை, குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்திடுவார், குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தந்திடுவார். கொஞ்சமும் பயமில்லை, ஹல்லேலூயா, கொஞ்சமும் பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவருக்கு முன்பதாக நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற சர்வ வல்லவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி, நீங்கள் எனக்கு கொடுத்த ஜீவன், நீங்கள் எனக்கு கொடுத்த சுகம், நீங்கள் எனக்கு கொடுத்த பலன், நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக டேடி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சமூகத்தில் நான் உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அவருக்கு அப்படியே நீங்கள் ஆராதனை செய்வீங்களா? உங்கள் வீடுகளில் அப்படியே ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? கர்த்தரை அப்படியே உயர்த்துவீங்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க இப்போ அவரை உயர்த்தி அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி சொல்லி உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணித்து அவரை துதிக்க 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 அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிற நேரம். அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே அப்பா, ஆராதனை நாயகன் நீரே சுமகராஜனே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை சொப்பா உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் கொடுத்த அடைக்கலத்துக்காக, ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்புக்காக, ஆண்டவர் நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களே,
அவர் சிந்தின அந்த இரத்தம் உங்களை என்னையும் கழுவி சுத்திகரித்ததற்காக, நீதிமான்களாய் மாற்றினதற்காக, அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர், நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதற்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய சபையில் ஒரு அங்கமாக உங்களை மாற்றினாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் எப்போ வேணாலும், அப்பா பிதாவே உங்கள் பிள்ளை என்ற ஒரு உரிமையோடு நான் வருவதற்கு என்னை மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கலாம், இயேசுன்னா தெரியாமல் இருக்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? உங்களுடைய பயம் மாறிவிடும், உங்களுடைய கவலை மாறிவிடும், உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரிடத்திலிருந்து நமக்கு உதவி ஒத்தாசை வருகிற ஒரு நேரம். எல்லாரும் அவர் அப்படியே துதிப்போமா? ஹல்லேலூயா. உயர உன்னதமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். உயர உன்னதமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் கோடானு கோடி தூதர்களும் மூப்பர்களும் அவரை வணக்கமாய் விழுந்து நீர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஒரு மகிமை நிறைந்த பரலோகத்தில் சேரக்கூடாத உன்னத ஒளியில் ஆராதனையை இந்த நாளில் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருக்கு என்னுடைய ஆராதனை என் ஆண்டவருக்குன்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து செய்வீங்களா? அவர் ஆராதனையில், அவர் துதியில் அவர் மகிமைப்படுகிற தேவன், துதியில் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? எந்தன் கண்மலையானவரே, இந்த கொடிய காலத்தில் என்னை காக்கும் தெய்வம் நீரே. அறிக்கை பண்ணி வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, அப்பா எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்களுடைய ஆராதனை உமக்கே டடி, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற இடம் அவருடைய செட்டையின் நிழல், அவருடைய இறக்கையின் நிழல். சிறகுகளின் நிழலில், சிறகுகளின் நிழலில், அவருடைய சிறகுகளின் நிழலில் அப்படியே நம்ம ஆண்டவருடைய சிறகுகளின் நிழல்ல அப்படியே நம்ம உயர்த்தியவரை அப்படியே சிறகுகளின் நிழல்ல. ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை கழுகு வட்டமடிக்கும் பொழுது அதை எதிரியின் கைக்கு மரணத்தின் நேரத்தில் அதை காக்கும்படி அதனுடைய பாதுகாப்புக்குள் வைக்கிறது போல ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்மை அர்ப்பணித்து அப்படியே நம்ம பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, அப்பா மகிமைக்கு பாத்திரரே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தேன். தூயவரே
என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், நம்மை அவர் விடுதலையாக்குகிற ஒரு நேரம், நம்மை அவர் சந்திக்கிற ஒரு நேரம், நம்முடைய இல்லங்களுக்குள் அவருடைய பிரசன்னம் இறங்குகிற நேரம். உண்மையான ஒரு தாகத்தோடு நீங்கள் தேடிக்கொண்டிருந்தா, வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தா, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயத்தில் பேசுகிற ஆண்டவர், அவர் கிரியை செய்கிற ஆண்டவர், அவருடைய சமூகத்தில் அப்படியே உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லை, என்னையே நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா அப்பா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா, என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம். ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொன்னீர். ஆதலால் எங்கள் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் இந்த சரீரத்தினாலும் உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். வேற யாரையும் நாங்கள் கனம் பண்ண மாட்டோம். உண்மையே நாங்கள் கனம் பண்ணுறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரர், எல்லா துதிக்கும் காரணர். உமக்கே எல்லா ஆராதனை செய்கிறோம். உமக்கே துதி புகழ் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேச தலைவர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நம்ம கர்த்தா ஜெபிப்போம். எல்லாரும், ஏசப்பா, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக, எங்கள் முதலமைச்சருக்காக தேவ கிருபை அவங்க மேலே வெளிப்படும்படியாக அவங்களுடைய இருதயம் அப்பா திருப்புகிற ஒரு நீர்க்கால்களாய் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா காலத்தில் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள், அவங்க ஆண்டவரே எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் ஒரு யோசேப்பை போல தேசத்தின் மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை தர நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆண்டவர் தீவிரவாதிகளுடைய கைகளுக்கு விலக்கி பாதுகாக்க ஜெபம் பண்ணுவோம். ஆட்சியாளர்கள் அங்கே போய் வரும்பொழுது அவர்களை இந்த கொள்ளை நோய் தொடாதபடி இருக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் தலைவர்கள் உம்முடைய ஆளுகையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. அவங்க எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, எங்கள் திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாக, ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, அனைத்து தரப்பு மக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக பணியாற்ற, அவங்க பணி சிறக்க ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையின் ஞானத்தை தரும்படி ஆண்டவரே நம்முடைய ஞானத்தினால் அவர்கள் நிரப்பப்பட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அப்பா. அப்படியே ஊழியக்காரங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வட இந்திய மிஷினரிஸுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மிஷினரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மிஷினரிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற தடை சட்டங்கள் நீங்கட்டும். மிஷினரிகளுக்கு விரோதமாய் வருகிற ஆண்டவரை மனிதர்கள் ரட்சிக்கப்படட்டும். மிஷினரிகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தியும். மிஷினரிகளுடைய சுகபலன் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சந்திக்கப்படாத இனம் மொழி மக்கள் நடுவில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பாரத்தோடு கொண்டு செல்லுகிற திருச்சபைகள் எழும்பும்படி, மிஷினரி சங்கங்கள் எழும்பும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நீங்க
உதவி செய்யுங்க. இந்தியாவின் எல்லா மாநிலத்திலும் நடைபெறுகிற ஊழியங்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஊழியரை கூட நம்ம இழந்துடக்கூடாது என்று சொல்லி எல்லா மிஷினரிகளையும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுப்போம். அவங்க மனைவி, பிள்ளைகள், அவங்க குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாக்கும்படி, ஆதரிக்கும்படி, அவங்களுக்கு வேண்டிய மாத உதவிகளை ஆண்டவர் செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். இன்னும் அநேகர் மிஷினரிகளாய் புறப்பட்டு செல்ல, இன்னும் ஆண்டவர் லட்சக்கணக்கான கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறதே, அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கிற பவுல்களை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்க தேசத்தில் டாஸ்மார்க் கடைகள் இந்த காலகட்டத்தில் மூடப்பட ஜெபம் பண்ணுவோம். அதனால குடித்து எத்தனை குடும்பங்களில் விதவைகளாக மாறி இருக்கிறாங்களே, எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாம தெருவில் வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்களே. அப்பா இந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் மூடும்படி அப்பா நீங்க இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். தேசத்தில் நடக்கிற விபத்துகள் எல்லாம் மாறும்படி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பாதுகாப்பை தேசத்தில் தாங்க, ரோடுகளில் விபத்தை கொண்டு வருகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அப்பா இந்த தேசத்தில் வேலை வாய்ப்பை இழந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா 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 உணவுக்கு கஷ்டப்படுகிற மக்கள் திரளா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உணவு கிடைக்கட்டும்ப்பா. எல்லா விதமான ஆண்டவரே இந்த இழப்புகளை உங்களால தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் விடுதலை தருகிறவர். நம்முடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த பஞ்சகாலத்தில், இந்த கொரோனாவின் நெருக்கடியின் காலங்களில் எங்கள் மக்களை நீங்கள் போஷிக்கணும், வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கணும், மக்கள் தற்கொலை பண்ணி சாகக்கூடாது, மக்களுடைய இருதயத்தில் ஒரு அமைதி, நம்பிக்கை வரட்டும். அப்பா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் உதவி செய்ய. யாரெல்லாம் கலங்கி திகைத்து நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஆறுதல் படுத்துங்க, அவங்களுக்கு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்கள் தேசத்தை, நாங்கள் இந்திய தேசத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்தியா முழுமையிலும் எல்லா இடங்களிலும் இருக்கட்டும். எங்கள் எல்லைகளில் இயேசப்பாவுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். தீவிரவாதிகள் உள்ள நுழையாதபடி காத்துக்கொள்ளுங்க. உள்ளே நாட்டுக்கு ஆபத்தா இருக்கிற நக்சலேட்டுகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே இப்போ அது உங்களால் வருகிற இடைஞ்சல்கள் மாறட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஐஎம்எம் கிரைஸ்ட் சர்ச் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிதான கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கி வழிநடத்தி தப்புவித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம தேசத்தில் பார்த்தா எங்கும் பார்த்தாலும் கலக்கங்களும், எங்கு பார்த்தாலும் வியாதியினால் மருத்துவமனைகளில் இடவசதிகள் இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல், மருந்து இல்லாமல் மக்கள் தடுமாறுகிற ஒரு நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம்தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர முடியும். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண தேசத்தில் ஆண்டவர் பயங்கரமான மாற்றத்தை தருவார். நம் தேசத்தில் இருக்கிற பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி அவர் ஒருவரால் தான் நம் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். என்ன குறை இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம அதிகமான மணி நேரங்கள் நாம் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கண்ணீரை வடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சூழ்நிலைகளில் கவலைப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்தை குறித்து மனிதர்கள் அவங்க இருதயத்தில் யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதே, இந்த மாதிரி இருக்கிறதே, இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படி யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நேரம். அவங்களால இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படி அவங்க யோசித்து கொண்டு பல பாரங்களை அவங்க அப்படி அவங்க இருதயெல்லாம் அப்படி பயந்து கொண்டு
கொண்டு நடுங்கி கொண்டு இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியலேன்னு சொல்லி கவலைப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிம்மதி இல்லாமல் ஒரு தவிக்கிற ஒரு காலமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை கூட, இந்த நாளில் கூட, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற நீங்கள் பலரும் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே யோசித்து கொண்டு நீங்கள் பல காரியத்தை குறித்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் இருதயம் இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இப்படி கடன் பிரச்சனை இருக்கே, இவ்வளோ பெரிய தேவை இருக்கே, இவ்வளோ பெரிய வியாதி தேசத்தை வாட்டி படைத்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்கிற ஒரு பயம், இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அவரை நோக்கி பார்க்க, அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்வோம் என்று நம்ம திகைத்து தெரியாமல் நம்முடைய இருதயெல்லாம் படபடன்னு அடித்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு அவர் இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். மனிதனுடைய இருதயத்தின் கவலை ஒரு மனுஷனை ஒடுக்குமா? இன்றைக்கு தேசத்தை பார்த்தா மனிதனுடைய இருதயத்தில் கவலை கவலை கவலை, நாளைய தினத்தை குறித்து கவலை, பிரச்சனையை குறித்து கவலை, இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளை குறித்து கவலையாக பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். நல்ல வார்த்தை, ஆண்டவருடைய வேதத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்கிறது நம்மை மகிழ்ச்சியாக்க. இந்த ஒடுக்கத்தின் கவலையை மாற்ற ஆண்டவர் பேசியிருக்கிற வார்த்தை, ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு அவர் என்ன செய்தார், தம்மை நம்பி தம்மை நோக்கி கூப்பிட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் இன்று வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு துக்க முகத்தோடு இருதயம் படப்படன்னு அதை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதை குறிச்சே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? பல காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து சிந்தித்து உங்களுக்குள்ளே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் நீங்கள் பயப்படுகிறதும் உங்கள் இருதயத்தை அதை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பதிவு செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அரசருக்கு கூட அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய பாரம் அவர் அமிழ்த்தி கொண்டே இருந்துச்சு. அவருக்கு யாருக்கிட்ட அதை சொல்லுவதுன்னு தெரியாமல் அப்படி அவர் இருக்கலை. அவர் சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சரியாக அவர் சொன்னதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வரும்பொழுது, அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்துட்டு எது வரைக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அங்கே போய் ஒரு உதவி கேட்டால் நல்லா இருக்குமா, இந்த சூழ்நிலையில் அந்த இருதயத்தில் அதை வச்சு எது வரைக்கும் நீங்கள் யோசனை பண்ணி கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் சங்கீதத்தில் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாக தாவீது சொல்கிறார் பாருங்க, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம், டெய்லி தூங்க முடியலை இல்லையா, படுக்க வர மாட்டேங்குது, வீட்டில் யார்கிட்ட பேசினாலும் உங்களை அறியாமலே கண்களில் கண்ணீர் வருது இல்லையா, உங்களை அறியாமலே உங்களுடைய பிரச்சனை உங்களை மிஞ்சி வந்து உங்களை மேற்கொள்ளுது இல்லையா. இந்த கொரோனா காலம் வந்துவிட்ட உடனே எல்லா குடும்பங்களும் அப்படியே இருதயத்தில் இந்த கடன்லேருந்து நம்ம மீள முடியுமா, இந்த வீட்டு லோனை நம்ம எப்படி கட்டுவோம், இந்த வாகன கடனை நம்ம எப்படி கட்டுவோம், இந்த பிள்ளையுடைய திருமண வயதில் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களே அவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினா தானே பாஸ் பண்ணி விடுவாங்க, அவங்க உயர் படிப்புக்கு நம்ம என்ன செய்வோம், இப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படியே லாக்டவுன், இப்படியே கொரோனா, இப்படியே நம்ம போக முடியாமல் அசைய முடியாமல் நம்ம சரியாக செய்ய முடியாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 13:2, என் இருதயத்தின் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என்ன அங்கே அவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய கவலையை அவர் கொண்டு போய் அதில்
அவர் ஒரு விடுதலை அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற நிறைய சம்பவங்களில் அவர் சொல்லுவார், எனக்குண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆபத்து நாளில் ஆண்டவர் எனக்கு அனுகூலமான துணையாக இருந்தார், அடைக்கலமாக இருந்தார். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். எனக்கு மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது, ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அப்படியெல்லாம் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய ஆத்மாவில் எதுவரைக்கும் இந்த காரியத்தில் நான் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திகைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வழிகளை, நல்ல புதிய வழிகளை, உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் யாருக்கு முன்னே உட்காந்துருக்கிறீங்க? மனுஷனுக்கு முன்னில்லை. வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தேவன், இல்லாததை இருக்கிறவைகளாய் படைக்கிற ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவரை நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது, இது நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நீங்கள் நம்புகிறது ஆண்டவரால் உங்களுக்கு தர முடியும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வியாதியில் விடுதலை கொடுப்பார், உங்களுடைய கடனில் விடுதலை கொடுப்பார், உங்களுடைய பிரச்சனையில் விடுதலை கொடுப்பார். பரிசுத்தமாக வாழ முடியலை, நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் அந்த போராட்டம் என்னை மேற்கொள்ளுகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் அந்த பாரத்தோடு வந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து அவர் விடுதலை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் நமக்கு விடுதலை தருகிற ஒரு நல்ல தகப்பன். அவரால் தான் நமக்கு விடுதலையை தர முடியும். அவரால் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அவரால் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு நாம் எதை குறித்தும் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:7 வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர்கிட்ட நம்முடைய இருதயத்தில் வச்சு யோசித்து சிந்தித்து கவலை நம்ம ஒடுக்கி, கவலை நம்ம பயப்படுத்தி கொண்டு அதையே குறித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம் வராமல் இரவையெல்லாம் கழித்து எதனால் நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவன், நான் உங்களை விசாரிக்கிற ஆள், உங்கள் கவலையை என் மேலே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? உங்கள் கவலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே விட்டுவிட போகிறீங்க. அதை அறிக்கை செய்து விட்டுவிட போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஃப்ரீ ஆக போகிறீங்க. நீங்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் நம்ம ஒரு குழந்தையை போல் அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது, ஐயோ என் பிள்ளைங்க என்கிட்ட ஜெபிக்கிறாங்களே, அப்பாவாக இருக்கக்கூடிய நான் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம தவறை ஒத்துக்கொண்டு நம்ம ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அந்த கடனில் விடுதலை தருவார். அந்த வியாதியில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த கொரோனா காலத்தில் நம்ம ஒருவேளை இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு, இந்த காய்ச்சல் தான் எனக்கு தெரிகிறது, நான் வீட்டில் இருக்கிறேன், மருத்துவமனையில் இருக்கிறேன், என் குடும்பத்தார் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என்ன ஆகுமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர்கிட்ட உங்கள் கவலையை நீங்கள் தெரியப்படுத்தினா உங்கள் கவலை ஆண்டவர் மாற்றி, உங்கள் துக்கத்தை அவர் மாற்றி, உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை அவர் அருள முடியும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரியவரும் அற்புதத்தை செய்கிறவரும். அவர் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு செய்கிற ஒரு நல்ல தகப்பன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம மனிதர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறோம்,
மனிதர்களை தேடி போகிறோம், மனிதனுடைய முகத்தையில் தயவுக்காக தேடுகிறோம். நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல கண்ணீர் வடித்து சொல்லலை. அநேகர் எல்லா இடமும் போய் முடிஞ்சிட்டு ஒன்றுமே இல்லைன்னா தன் போக்கில் உட்காந்து அழுவாங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு முடிவு, நமக்கு ஒரு வழி ஆண்டவரால் திறக்கப்படும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த காரியத்தை ஒரு சொல்கிற மனிதன் ஜெயிலில் இருந்துட்டு அந்த காரியத்தை எழுதுகிறார். பவுல் ஜெயிலில் இருந்துட்டு தன் சபை மக்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அவருக்கு சபையை குறித்த ஒரு கவலை இருந்துச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக. அதை கூட அவர் ஜெபம் பண்ணி அந்த கவலையை எல்லாம் மேற்கொண்டார். நம்ம மேற்கொள்ள முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் எல்லாவற்றையும் எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயாக ஷேர் பண்ணி நம்ம ஜெபிக்கிற ஒரு வழக்கம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம அதை நாமவே சுமந்து கொண்டு இருந்தால் நமக்குள்ள டிப்ரெஷன், நமக்குள்ள ப்ரெஷர், நமக்கு இருக்கிற வியாதிகள் அதிகமாகும். நம்ம நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு நம்ம பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்போம். அதுதான் உண்மை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் பாரத்தை தங்களுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் பாருங்க, நமக்கு ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக, ஆண்டவர் நம்முடைய கவலைகளை போக்குகிறவராக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மனிதர்களுக்கு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு இதெல்லாம் அஞ்ஞானிகள், ஆண்டவரை குறித்து அறிவில்லாத ஒரு மனுஷர்கள் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன உடுப்போம், என்ன குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோடு அப்படியே துக்கமுகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். முதல்ல ஆண்டவரை தேட உங்களை அர்ப்பணிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன் முடிஞ்ச பிறகு சர்ச்சைக்கு வாரேன், வியாதியில் சுகம் கிடைச்ச பிறகு சர்ச்சைக்கு வரேன். ஆனால் சுகம் கிடைச்சாலும் வரமாட்டாங்க, அற்புதம் நடந்தாலும் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு ஒரு அமைதி இல்லாது இருக்கா, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் முதலாவது ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அதிகமாக தேடுங்க. முதல் ஆண்டவரை தேடும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் நமக்கு கூட அவர் கூட்டி தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவர். ஆகார் ஒரு திக்கற்றவளாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த வேளையில் ஆகாருடைய குழந்தையின் அழுகுரலை கேட்டு அந்த இடத்துல குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து உன் பிள்ளையை ஆண்டவர் அந்த குழந்தையை ஆசீர்வதித்து அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். அவருக்கு ஒரு பேரிட்டார், நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவருக்கு முன்னே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்வார். நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி திகைத்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு பாருங்க, ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அடிக்கடி நான் தேவ சமூகத்தில் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு வசனம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22, 4, 5 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்.
ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களை குறித்தெல்லாம் சொல்லுகிறது. நம்முடைய பிதாக்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. நம்பின அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க இல்லையா? உங்களை இயேசு விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உண்மையாகவே இன்றைக்கு இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவர்களாக இருந்தால், அவரையே நாம் நம்பி இருக்கிறபடியால் அவர் நமக்கு பூரண சமாதானத்தை தருகிறவர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவரை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இயேசுவை நம்பினோரை அவர் கைவிடவே மாட்டார். மனுஷன் ஒருவேளை கைவிடலாம், இந்த உலகத்தின் அதிகாரங்கள் ஒருவேளை மாறி மாறி வரலாம், ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவங்க கூப்பிட்ட வேளையில் அவங்களுக்கு மாத்திரம் செவி கொடுப்பார், நமக்கு செவி கொடுக்க மாட்டார்ன்னு இல்லை, அவர் நமக்கும் செவி கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் நீங்கள் பல ஆபத்தான ஒரு வியாதியில், ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது தன்னுடைய மனபாரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனார். ஒரு ஆகார் ஆண்டவரிடத்தில் கொண்டு போனார். ஒரு பவுல் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனார். அவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக விசுவாசத்தில் நின்னாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களே, நீங்களும் விசுவாசத்தில் உறுதியாக ஆண்டவர் பேரில் இருங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தா, இயேசு இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வெள்ளாட்டுக்கடா, இளங்கால இவைகளுடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடையாது. அதனால் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால மனுக்குலத்தை விடுதலையாக்க உலகத்தின் நடுமையமாகிய அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கைகளில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். தலையில் முள்முடி சூட ஒப்பு கொடுத்தார். கால்களில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். விழாவில் குத்தப்பட ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக, நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணியலாம். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக தன்னை அர்ப்பணித்ததுனால அவர் மனுஷராகிய நம்மில் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தின் தேவனாக அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக அவர் சேரக்கூடாத ஒளியில் இருந்த தேவன் தன்னை மனிதனாக மாற்றி இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவன். இன்றும் அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை நீர் நிரப்பும் என்று சொல்லி என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய குடி வெறியிலிருந்து விடுதலை தருவார். போதை வஸ்துக்களினின்று விடுதலை தருவார். விபச்சார வேசித்தனங்களினின்று விடுதலை தருவார். குடும்ப பிரச்சனைகளினின்று விடுதலை தருவார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறது என்னன்னு தெரியும். ஒரு முள் தைச்சா எவ்வளோ வலிக்கும்னு அவர் கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட வேளையில் அவர் உணர்ந்தார். அவர் தலையில் ஒரு முள் சூட்டப்படும் பொழுது அந்த வலி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய சரீரத்தின் வலியை அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுவீங்களா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரணும்னு சொல்லுவீங்களா? அவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதம் செய்வார். இப்பொழுதே அற்புதம் செய்வார். நீங்கள் கூப்பிட்டா போதும். உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் இதை மொபைலில் பார்த்துட்ருக்கலாம், டிவியில் பார்த்துட்ருக்கலாம், ஏதோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி நீங்கள் உண்மையான இருதயத்தில் நீங்கள் உண்மையான ஆண்டவரானா
எனக்கு அற்புதம் செய்யணும்னு கூப்பிட்டு பாருங்க. நீங்கள் உண்மையான தேவனானா எனக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களை பாவத்தின் நின்று விடுதலை ஆக்குவார். அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருடைய பெயர் அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். என்னால் இந்த கணேஷ் பழக்கத்தை விட முடியலை, இந்த போதை வஸ்தை விட முடியலை, இந்த ரகசிய தொடர்பை விட முடியலை, இந்த காரியம் என் கணவனுக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பெற்றோருக்கு விரோதமாக செய்கிற காரியத்தை என்னால் விட முடியலை அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு விடுதலையாக்குவார். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் மேலே உங்கள் கவலையை வச்சிருங்க. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரத்யட்சமான வல்லமை இறங்கி வருவதாக. உண்மையாக நீங்கள் கூப்பிட்டா இப்பொழுதே நீங்கள் தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதிசயம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை உங்கள் ஒடுக்கி இருக்கிறது. நல் வார்த்தையான தேவனுடைய வசனம் உங்களை இப்போ விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், நீ கலங்காதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் மனபாரத்தை, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய துக்கத்தை, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நாங்கள் எப்படி இந்த லோனை கட்டுவோம், இந்த கொரோனா காலத்தின் நாட்களில் நாங்கள் எப்படி எங்களுடைய ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை நாங்கள் சமாளிப்போம்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என் குடும்பத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்களே, அவங்கள பாதுகாப்பாக இருக்கணுமே அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர், உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாதவங்களாக இருக்கிறாங்களே, அவங்கள எங்கள் வார்த்தையால் முடியலையே, அவன் கீழ்ப்படியாதவனாக போயிட்டானே, அவள் கீழ்ப்படியாதவளாக மாறிவிட்டாளே என்று கவலைப்படுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் குடிக்கிறாரே, என் மனைவி கீழ்ப்படியாமல் இருக்கிறாளே, என் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் வயதான அம்மாமார் பேர பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? ஏசப்பாட்ட அவங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்கிற ஒரு நேரம். நீங்கள் என்னோடு இணைந்து இப்போ ஜெபிக்க போகிறீங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஐயா, நீங்கள் ஆண்டவர் அறியாத நபராக இருக்கலாம். அம்மா, நீங்கள் ஆண்டவர் அறியாத நபராக இருக்கலாம். இயேசுன்னா தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய வியாதி இருக்குது. நான் இப்போது இந்த வியாதினால் நான் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு நீங்கள் கூப்பிடலாம். நீங்கள் இப்போ கூப்பிட்டாலே கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு அற்புதம் அவர் செய்கிறார். உங்களை அவர் விடுதலை ஆக்குவார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஆண்டவரால் புதிய வழி திறக்கப் போகிறது. உங்களுடைய சாபங்கள் முறிக்கப்படுகிறது. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற நேரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். எங்கள் பிதாக்கள்
ஆண்டவராகிய இயேசு தேவன் மேலே நம்பிக்கை வச்சாங்க. நம்பின அவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்க தப்பி போனாங்க. அந்த ஆபத்தான கட்டங்களில் அவங்களுக்கு வழிகள் திறந்தது. இன்றைக்கும் எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வச்சது போல நானும் உண்மையில நம்பி உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் எதிராளிக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் நியாயம் செய்யணும்னு கூப்பிடுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு, அதில் எனக்கு விடுதலே இல்லையப்பா, அதில் நான் ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்காதா? ஆண்டவரே, பணம் வரை ஆகிறது, வேலைக்கு போக முடியலை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த முடியும். அவரால் உங்களுக்கு அற்புதம் நடக்க முடியும். குழந்தை பாக்கியம் இல்லையே, ஜெபித்து பார்த்தேனே, சோர்ந்து போயிட்டேனே, உங்கள் சோர்வு ஆண்டவர் மாற்றுகிற ஒரு நேரம். அவரால் அற்புதம் நடக்கும். பிதாக்கள் ஆண்டவரை நம்பினாங்க. 100வது வயதில் குழந்தையை கொடுத்து கனம் பண்ணினார். ஆமென். ஆண்டவர் பெரியவருங்க. அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை மாறவே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். பெரிய கடன் பிரச்சனையில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த கடனை ஆண்டவர் மாற்ற வல்லவர். அந்த கடன், நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்களா ஒரு பெரிய வீட்டை கட்டி, நீங்களா ஒரு பெரிய கல்யாணத்தை எடுத்து, நீங்களா ஆடம்பரமாக ட்ரெஸ் உடுத்தி செலவு பண்ணி, உங்களுக்கு வரவு எவ்வளோன்னு தெரியும், செலவு எவ்வளோ பண்ணணும்னு தெரியும். ஆனாலும் நீங்கள் அதை மிஞ்சி பண்ணினதுனால வந்திருந்தா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இனி எப்படி செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு குழந்தைய போல ஜெபம் பண்ணுங்க. அந்த கடன் பிரச்சனையில் அற்புதம் நடக்கும். இயேசு உதவி செய்வார். இயேசு உதவி செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி. சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா காலத்தில் யாரையும் இந்த வியாதி தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கையில் இருக்கிற அந்த மொபைல், அவங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறதே. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உண்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தமாக வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு நேரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர், என் பாவத்துக்காக நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர், என் பாவத்திலிருந்து விடுதலைக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். இன்று நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த உலகமே உம்மை ஆராதித்து நீர் செய்கிற அற்புதத்தை எல்லாம் சொல்லி உம்மை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நானும் உண்மையில நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கும் பாவத்தினின்று விடுதலை வரட்டும், எனக்கும் வியாதியினின்று விடுதலை வரட்டும் அப்படி நீங்க ஜெபம் பண்ண இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை தொடும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் அவருடைய வல்லமைக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்களுடைய இருதயத்தில் அவர் உங்களை அப்படியே தூண்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவர் எதையெல்லாம் விட்டுவிட சொல்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணி விட்டுவிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் அடைய மாட்டான் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ பாவத்தை ஒழித்து வைத்து அதுல தான் திரும்ப இன்பம் இருக்குன்னு குடிச்சா, திரும்ப அந்த பாக்கில் தான் போதை இருக்குன்னு நீங்க பயன்படுத்தினா, திரும்ப அந்த விபச்சாரத்தை நீங்க திரும்ப செய்தா, அந்த வேசித்தனத்தை நீங்க திரும்பவும் தேடி போனா, ஆண்டவர் சொல்றார் தன் பாவங்களை மறைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு நபருக்கு ஆண்டவர், விட்டு விடுகிற அனைவருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். அவருடைய இரக்கம் உங்க குடும்பத்துக்கு வேணும் இல்லையா? உங்களுக்கு அவருடைய இரக்கம் வேணும் இல்லையா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துருங்க. இயேசுவே உம்முடைய பாதுகாப்புக்குள்ள வருகிறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. தகப்பனே, இந்த கொள்ளை நோய் பரவி வருகிற இந்த காலத்தில் மகாராஷ்டிராவில், டெல்லியில், ஆண்டவரே அப்பா அப்பா அப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும், சென்னையெல்லாம் எவ்வளோ பாதிப்பு, எங்கள் பகுதிகளிலும் ஆண்டவரே, எங்கள் நெல்லை மாவட்டத்தில் கூட மருத்துவமனையிலெல்லாம் நிரம்பி வழிகிற வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்களே, சுகமாக்குங்கன்னு சொல்லுங்கள், சுகமாக்குங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கூட வீட்டில் இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பாருங்க. அவரை நோக்கி கூப்பிட்டா நீங்கள் தப்ப முடியும். அவரை நோக்கி கூப்பிட்டா நீங்க விடுதலை அடைய முடியும். எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நீங்க வெட்கப்பட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா?
எங்கள் ஊரில் ஆண்டவரே எங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போயிடும்னு நினைக்கிறீங்களா? வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான நன்மையை தருவார். உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இருதய பலவீனங்கள் மறையட்டும். சரீரத்தில் இருக்கிற தோல் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே அப்பா, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரே யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் மறையட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, வெளியே சொல்ல முடியாத பல போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. ஜெபிக்க முடியாத தடைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய ஆவியை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து வந்தேன், இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. மறுபடியும் இழந்த அபிஷேகம் அவர்களுக்குள் வருவதாக. திரும்பவும் அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பங்களில் குடும்ப ஜெபம் உண்டாவதாக. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையின் அனைத்து குடும்பங்களையும் பிளஸ் பண்ணுறோம். அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆண்டவரே, கொரோனா காலத்தின் இந்த கொடிய வைரஸ் ஒருவரையும் தொடாமல் அதனுடைய சங்கிலி தொடர் முறித்தெறியப்பட ஆண்டவரே நீங்கள் உங்கள் வல்லமை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலெல்லாம் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். விபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் கட்டப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என் வீட்டில் போராட்டம், என்னால் சமாதானமாக நித்திரை செய்ய முடியலை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எழும்புகிறது என்று சொல்லி யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் அவங்க எல்லாம் விடுதலை அடையட்டும். அந்த வீடுகளுக்குள் இயேசுவின் ரத்தம் வருகிறதற்காய் நன்றி. இன்றிலிருந்து அந்த பிரச்சனை மறைகிறதற்காய் நன்றி. அந்த பிரச்சனைகளை இனிமே இந்த குடும்பத்துக்கு வராதபடி நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கெட்ட சொப்பனங்களை பார்த்து அதில் கலங்கி போய் ஆண்டவரை திகைத்திருக்கிற ஒவ்வொருவரும் இனி அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்காம தேவனுடைய ரகசியங்களை பார்க்க உதவி செய்யும். தேவனுடைய வழிநடத்தலை காண உதவி செய்யும். தகப்பனை சீக்கிரமாக ஸ்கூல்ஸ் திறக்கட்டப்பா. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும். பிஸ்னஸ் எல்லாம் நார்மல் ஆகணும். பிஸ்னஸில் எல்லாம் ஆண்டவரே இனிமேல் என்னால் வியாபாரம் செய்ய முடியுமா? விவசாயம் செய்திருக்கிறோம், இந்த கொரோனா காலத்தில் விளைச்சலுக்கு வந்தால் என்னால் இதை விற்க முடியுமா? எங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எங்களுக்கு கிடைக்குமா? இப்படியெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். நம் தேசத்துக்கு ஒரு வழியை திறப்பார். ஆண்டவரே, எல்லாருக்கும் தடுப்பூசிகள் கிடைக்க உதவி செய்யும். தடுப்பூசி போடுற யாருக்கும் மரணம் வரக்கூடாது. அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை எல்லாருக்கும் தாருங்க. என்னென்ன மருந்து தடையாக இருக்கோ அதெல்லாம் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கிடைக்க எங்கள் அரசாங்கம் வழிவகை செய்ய ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூலமான வழிகளை தரைங்க. ஆக்சிஜன் உற்பத்தி எல்லா தொழிற்சாலைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அதில் சீக்கிரமான அந்த வேலைகள் நடக்க உதவிச்சு. வெண்டிலேட்டர், படுக்கை வசதிகள் எல்லா மக்களுக்கு சரியாக செய்யப்பட எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன், ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, ஆண்டவரே மருத்துவத்துறையில் பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துங்க. அவங்க முன்களத்தில் நிற்கிறாங்க. ஆண்டவர் தைரியம் கொடுங்க. ஆண்டவரே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அநேகருடைய துக்கத்தில் வாடிக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த தேசத்தில் இருக்கிறாங்களேப்பா, உங்கள் குடும்பங்கள் ஆறுதல் அடையட்டும். ஏன்னு கேட்க அதிகாரம் இல்லை தகப்பனே. இந்த சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து நீடிக்கக்கூடாதப்பா. எங்கள் டெல்லியில் எரிக்க விறகு இல்லையே, 20 மணி நேரம் பாடி சடலங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறதே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறட்டும். ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு நாள் மரித்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோமே. ஆம்புலன்ஸ்லேயே மக்கள் எல்லாம் வரிசையில் நின்று இருக்கிறாங்களே. அப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கு. எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் ஜனங்களுக்கு இறங்குங்க. பாவங்களை மன்னிங்க, சாபத்தை மன்னிங்க. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாங்கப்பா. உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்கள் வழிகளை உமக்கு நேராய் திருப்புகிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, மகிமை டிவி சேனல் ஆசீர்வதியும். அதில் உங்களுடைய கிருபை இறங்கட்டும். இதில் உங்கள் வார்த்தைகளை பேசுகிற எல்லா ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தும். இது போகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பெரிய எழுப்புதல். ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்குற வாலிபர்களுக்குள்ள, சிறுவர்களுக்குள்ள ஆண்டவர் இன்னும் இந்த ப்ரோக்ராம்களை வித்தியாசப்படுத்தும். ஆண்டவரே, அநேகரை வாடிக்கையாளர்களாய் தாரும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிறவங்க மகன், அவங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம். அந்த கொரோனா காலத்தில் உன்னதமானவருடைய பாதுகாப்பு அவங்க முழு குடும்பத்தில் இருக்கட்டும்ப்பா. உங்களுடைய மகன் பயணிக்கிற இடம்லாம் அவங்க பாதுகாப்பு இருக்கட்டும். இது இன்னும் ஆண்டவரே தமிழ்நாட்டில், இந்தியா, உலகம் எங்கும் பரவி செல்லுகிற ஒரு சேனலாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்தேன். ஆண்டவரே, இதற்கு காரணமான ஒவ்வொரு உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.